சிங்கப்பூரில் ஃபேமஸான கனவா மீன் கருவாடை வச்சு திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பும் உளுந்தஞ்சோறும் தான் செஞ்சுருந்தேன். இந்த கனவா மீன் கருவாடு சிங்கப்பூரில் இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது வந்து நாம் எப்படி கருவாட்டு குழம்புக்கு ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். கருவாடை ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க வேண்டிதான். இதை நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க ட்ரை பண்ணவே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணிருங்க. அழிந்து வரும் உயிரினங்கள் அல்ல அழிந்து வரும் பறவை இனங்கள்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய பாரம்பரியமான உணவு வகைகளில் இந்த உளுந்தஞ்சோறையும் சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா முன்னெல்லாம், அதாவது ஒரு 2010க்கு முன்னாடி திருநெல்வேலி சைடில் கல்யாணத்துக்கு முன்னாடி தாய்மாமா வீடு சொந்தக்காரங்கள்லாம் பொங்கி போடுறதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஸோ அதுக்கு பொங்கி போடுறதா இருக்கட்டும், இல்லை சடங்குக்கு பொங்கி போடுறதா இருக்கட்டும், புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு விருந்து வைக்கிறது கூட இந்த உளுந்தஞ்சோறும் ஆட்டுக்கறி குழம்பும் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. இதே ரேண்டமாக வீட்டில் செய்கிறாங்க அப்படின்னா உளுந்தஞ்சோறும் கருவாட்டு குழம்பு. இது போக வெஜிடேரியன் மெனு அப்படின்னு போனால் உளுந்தஞ்சோறுக்கு குருமா குழம்பு வைப்பாங்க, கத்திரிக்காயெல்லாம் போட்டு பொறுமா குழம்புன்னு வேற ஒன்று வைப்பாங்க, எள்ளு துவையல், எள்ளு குழம்பு, நிறைய சைடிஸ் வைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் யாருமே இதை செய்கிறதே கிடையாது. ஏன் நான் கூட பிரியாணி கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை இந்த உளுந்தஞ்சோறு கொடுக்குறேன்னான்னு கேட்டால் கிடையாது. ஈவன் ஒரு வாரத்தில் ஒரு நாள் செய்வேன். இதே பிரியாணியை செய்ய சொல்லுங்கள், 4 நாள் செய்ய சொன்னால் கூட அசராமல் வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பன்னீர் பிரியாணின்னு வகை வகையாக செய்வேன். ஆனால் இந்த உளுந்தஞ்சோறு செய்யணும்னா கை வரமாட்டேங்க. அது என்ன ரீசன் எனக்கும் தெரில. ஆனால் ஏதோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனாலயே வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது செஞ்சிடறோம்.